வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில தங்கம் வாங்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து படிப்படியாக குறைஞ்ச தங்கத்தோடைய விலை இப்போ திரும்ப இன்னையிலேருந்து ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான தொகை தான் இருக்குது, என்னால் கூட தங்கம் வாங்க முடியுமா அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதோட 18 கேரட் தங்கம் வாங்கலாமா, அது வந்து சிறந்ததாக இருக்குமா, அதோடைய விற்பனை, அதாவது மறு விற்பனை பண்ணுறப்போ அதோடைய வேல்யூ வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்றது மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய வருது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது 18 கேரட் தங்கம் வந்து வாங்கலாமா கூடாதா, அதில் உள்ள பெனிஃபிட் எல்லாம் என்ன, அதோடைய ரீசேல் வேல்யூ என்ன அப்படின்றத பற்றின எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, தங்கத்துடைய தரம் அப்படின்றது பல வகையில் இருக்குது. அதில் வந்து 22 கேரட், அதுக்கடுத்து 24 கேரட், 18 கேரட், இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள். 22 கேரட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடியது. நம்ம நார்மலாக ஒரு நகை அப்படின்னு எடுக்க போனோம்னா இந்த 22 கேரட் நகை தான் வந்து நமக்கு அதிக அளவில் வந்து விற்பனை ஆகிறது. நம்ம வந்து ஒரு நகை கடைக்கு தேடி போய் எடுக்கிறோம் அப்படின்றப்போ அங்கே வந்து 22 கேரட் தான் அதிக அளவில் விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து தங்க நகையா வந்து இது வந்து இந்த 22 கேரட் அப்படின்றது வந்து தங்க நகை வடிவத்திலையும், தங்க காசு, தங்க பிஸ்கெட், இந்த மாதிரி வடிவங்கள்ல வந்து கிடைக்கும். இதுல 24 கேரட் அப்படின்றது வந்து ஒன்லி நமக்கு வந்து காயினாவும் பிஸ்கெட்டா மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து நகை செய்ய முடியாது, இல்லை மற்ற உலோகங்கள் கலந்தா மட்டும்தான் நகையா வந்து செய்ய முடியும். இதை பத்தின டீட்டெயிலுமே பின்னாடி வந்து சொல்றேன். அதுக்கடுத்து இப்போ நம்மளுக்கு கேள்வியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 18 கேரட் தங்கம் அப்படின்றது வாங்கலாமா அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை வந்து அதிக அளவில் செய்வாங்க. இந்த தங்க நகை அப்படின்றது வந்து தரமாக இருக்குமா, இது வந்து பயன்படுத்தலாமா அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேட்டு பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 22 கேரட்னா என்ன, 24 கேரட்னா என்ன, 18 கேரட்னா என்ன, அதாவது இதுல எல்லாம் எந்த அளவுக்கு தங்கத்தோடைய தரம் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 22 கேரட் அப்படின்றது வந்து 91.67% வந்து தங்கம் இருக்கும். அதாவது நம்ம வாங்கக்கூடிய நகை வந்து 916 அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ 22 கேரட்டை வந்து 916 நகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தங்கத்தோடைய அளவு இந்த பர்சன்டேஜ் அளவில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து 8.33% வந்து இதில் மற்ற உலோகங்கள் வந்து கலந்து இதை தங்க வடிவத்தில், அதாவது நகை வடிவத்தில் வந்து செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தோடு, வளையல், அதுக்கடுத்து செயின், நெக்லஸ், இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை வகையான தங்க நகைகளும் வந்து இந்த அளவுக்கு தங்கமும் இந்த அளவுக்கு மற்ற உலோகங்களும் கலந்து செய்கிறதுனால அது வந்து நமக்கு நகை வடிவத்தில் வந்து கிடைக்குது. இது வந்து 22 கேரட் அப்படின்னு சொல்லுவோம். 24 கேரட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 99.9% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கம் மட்டும்தான் இருக்கும். அதில் வேற எந்த உலோகமும் கலந்துருக்காது, வெறும் தங்கம் மட்டும் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கட்டி வடிவத்திலையோ இல்லை ஒரு காயின் வடிவத்திலையோ இருந்தாலும் இது ரொம்ப 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 மென்மையானது, அதாவது உடையக்கூடிய தன்மை உள்ளது. அதிக அளவில் டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ ரொம்ப மென்மையான ஒரு தன்மை கொண்டது. இதை வந்து வெறுமனை இந்த 24 கேரட் அப்படின்றத வெறுமனை அப்படியே வச்சு நகையாக செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஷேப்புக்குமே வராது. ஒரு செயினாவோ ஒரு வளையலாவோ இல்லை ஒரு தோடு, இந்த மாதிரி எந்த ஒரு ஷேப்புக்குமே அது வந்து வராது. ஸோ இந்த தங்கத்து கூட வேற ஏதாவது உலோகங்கள் கலந்து இதோடைய தங்கத்தோடைய அளவை வந்து குறைச்சி அதுக்கு பதிலாக வேற உலோகங்கள் கலந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நகை வடிவத்தில் கிடைக்கும். ஸோ 24 கேரட் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க 99.9% வந்து தங்கம் மட்டும்தான் இருக்கும், அதாவது பியூர் தங்கமாக இருக்கும். இது வந்து 24 கேரட் அப்படின்னு சொல்கிறோம். 18 கேரட் அப்படின்றது வந்து 75% வந்து தங்கம் இருக்கும். மிச்சம் 25% வந்து மற்ற உலோகங்கள் கலந்து இந்த நகையை வந்து செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நமக்கு நகை வடிவத்தில் மட்டும்தான் கிடைக்கும்.
காயினாவோ இல்ல பிஸ்கெட்டாவோ நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ 18 கேரட் அப்படின்றது வந்து மோஸ்ட்டா வந்து நமக்கு நகை வடிவத்துல மட்டும் தான் கிடைக்கும். இப்ப நம்மளுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, 18 கேரட் வாங்கலாமா? அந்த நகை வந்து வாங்கலாமா? அப்படின்றது தான். இப்ப விலை நிலவரம் வந்து பார்த்துரலாம். இன்னைக்கு 10ஆம் தேதி 4வது மாசம் 2025வது வருஷம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 22 கேரட்டுடைய 1 கிராம் ரேட்டு ரூ. 8,560. நேத்தைய விலையோட இன்னைக்கு வந்து ஒரு 200 சொச்ச ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்குது. இது வந்து ரெகுலரா நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்றேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தங்கத்தோடைய விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு, சீட்டு கட்டுறதுக்கு, நீங்க போயிட்டு நகை எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட 24 கேரட்டுடைய 1 கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 9,338. இருக்கிறதுலயே தங்க அந்த தரத்திலேயே வந்து இந்த 24 கேரட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிக விலை உள்ளது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தங்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால இதோடைய விலையுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து 18 கேரட் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7,090 விற்கிது. உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட்டுமே காட்டியிருக்கேன். அதாவது 18 கேரட் அப்படின்றப்போ நம்ம வாங்குறோம், அதில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதில் லாபம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 2020 வருஷத்துல இருந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்றது மாதிரியான ஒரு ரேட்டு பற்றியுமே நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபமாக இருக்குமா அப்படின்றது. இப்போ வந்து அது பார்க்கலாம். தங்கத்தோடைய விலையிலேயே பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது 22 கேரட் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு அதிகமான விலையில் இருக்கும். அதுக்கடுத்து 18 கேரட் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தங்கத்தோடைய அந்த தரத்தை பொறுத்து நமக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிறது. இப்போ 2020வது வருஷம் வந்து 18 கேரட் 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 3,802. அதிகபட்சமாக அந்த வருஷத்தில், அதாவது 2020ல் வந்து அதிகபட்சமாக இந்த ரேட்டு இருந்திருக்கு. இப்போ 2025 ஒரு 5 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 கிராம் 18 கேரட்டுடைய ரேட்டு ரூ. 7,090. அப்போ அப்படியே டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 3,288. ஒருவேளை நீங்கள் 2020ல் வந்து 18 கேரட் அந்த நகை வந்து அதிக அளவில் எடுத்திருந்தீங்கன்னா அதோடைய மதிப்பு இன்னைக்கு அப்படியே டபுள் மடங்காக இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு லாபம் கொடுக்கும் அப்படின்றது வந்து இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரீசேல் வேல்யூ வந்து இதுக்கு இருக்குது அப்படின்றதுமே நம்ம வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபமாக தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி நமக்கு வந்து இப்போ புரிய வருது. இப்போ 18 கேரட் நகை வந்து வாங்குறது வந்து எப்படி வாங்கணும், அதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது, எதெல்லாம் வந்து நம்ம கவனித்து வாங்கணும் அப்படின்றத பற்றினா அதோடைய நன்மை தீமைகள் வந்து இப்போ பார்க்கலாம். பொதுவாக வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா 18 கேரட் தங்கம் அப்படின்றது வந்து நல்ல தங்கமா அப்படின்றது வந்து கேட்குறீங்க. அது வந்து நல்ல தங்கம் தான். ஏன்னா அதில் வந்து 75% தங்கம் வந்து இருக்கு. மிச்சம் 25% வந்து வெள்ளி, அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வேற வேற உலோகங்கள் வந்து செம்பு, இது மாதிரி வேற வேற உலோகங்கள் வந்து கலந்துருப்பாங்க. கலந்து அந்த நகையை வந்து செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த 22 கேரட் நகையை விட இந்த 18 கேரட் தங்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கும். ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கும், நீடிச்சு உழைக்கும். அதே மாதிரி வைர நகை செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 18 கேரட் தங்கம் தான் பயன்படுத்துவாங்க. 22 கேரட்ல வந்து வைர கற்கள் வந்து பதிக்க முடியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் இலகுவான தன்மை இருக்கு அப்படின்றதுனால உடஞ்சு போயிடும் அப்படின்றதுனால 18 கேரட் அந்த தங்கத்துல மட்டும்தான் வைர நகைகள் வந்து செய்வாங்க. இது எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைர கற்கள் பதிச்சு வர்ற நகை எல்லாமே 18 கேரட் தங்கத்துல தான் செஞ்சிருப்பாங்க. இதோடைய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நீடிச்சு உழைக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கடினத்தன்மையா இருக்கிறதுனால நீடிச்சு உழைக்கும். அது வந்து உடஞ்சு போயிடும், வளைஞ்சு போயிடும், அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அதுக்கடுத்து அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கம் தான் வந்து நிறைய அளவுல வாங்கி வச்சிருப்பாங்க. 18 கேரட் தங்கம் தான் வந்து அதிக அளவுல அவங்க வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிது அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த 18 கேரட் தங்கம் தான் வாங்கியிருந்தாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கல்லு நகைன்னு சொல்லுவாங்க. கல் மாதிரி இருக்கும், உறுதியா இருக்கும் அப்படின்றது மாதிரி. அந்த 18 கேரட் தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து உறுதித்தன்மை இருக்குன்றதுனால அப்படி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது மாதிரி தான் வந்து சொல்றாங்க. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால
ரொம்ப லோ பட்ஜெட்டில் கூட நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதோட நகை வந்து உறுதித்தன்மையாக இருக்கிறதுனால இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். 18 கேரட் பொறுத்த அளவுக்கு வாங்கலாமா கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அவங்களுடைய பட்ஜெட் பொறுத்து. இப்போ 22 கேரட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தங்க விலை வந்து விற்கக்கூடியது. என்கிட்ட வந்து ஓகேவா இருக்குது, பணம் வந்து கட்டி என்னால் வாங்க முடியும் அப்படின்ற தன்மையில் உள்ளவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 22 கேரட்டுக்கு வந்து கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பணம் இல்லை, ஆனால் தங்க நகை போடணும், எனக்கு தங்கம் போடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைன்றவங்க வந்து 18 கேரட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 22 கேரட் மாதிரியே இந்த 18 கேரட் அப்படின்றதுமே வந்து நாளுக்கு நாள் தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரெகுலராக தங்கத்தோடைய விலை வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து அது தெரியும். நல்லாவே அது வந்து விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றது. ஸோ 18 கேரட்ல வந்து நம்மளுடைய அந்த பணம் இருக்கிறத பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற தன்மை தான் அது. ஸோ வந்துட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாக்க நமக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. அந்த நகை வந்து ரொம்ப உறுதித்தன்மையாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து வாங்கணும், எனக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நகை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நகை வந்து வாங்கலாம். இதுவே வந்து கோல்டு சிட்டெல்லாம் போட்டு எடுக்கிறோம் அப்படின்றப்ப அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 22 கேரட் மட்டும்தான் எல்லாருமே வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. 18 கேரட் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ நகை கடைகளில் வந்து இருக்கா அப்படின்றதுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நம்ம வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி நகைகள் இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா 18 கேரட் தங்கம் வச்சு விற்கிறாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த 22 கேரட்டுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்து வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, நீங்கள் வந்து ஒரு ரேட்டு போட்டிருக்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் அதிக விலையில் கொடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு மெயில் அனுப்ப சொன்னேன். அவங்களுடைய அந்த பில் டீட்டெயில் வந்து அனுப்ப சொன்னேன். அவங்களுக்கு எனக்கு மெயில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அது வந்து 18 கேரட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து பில்லில் ஏதாவது போட்டிருக்காங்களா 18 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை 22 கேரட் இருந்தால் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நகையில் எங்கனையாவது போட்டிருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த திருகாணி இருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் பார்த்துட்டு இல்லைங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது மாதிரி சொன்னிவிட்டு தோடில் வந்து நடுப்பகுதியில் ரொம்ப குட்டியாக அந்த 18 கேரட் அப்படின்றது வந்து போட்டிருந்ததா சொன்னாங்க. 18 கேரட் அப்படின்றது வந்து நல்லா தெரியுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியும் கூட ஏமாத்துறாங்க. 18 கேரட் நகைக்கு வந்து 22 கேரட்டுக்கான தங்க காசு வந்து வாங்கிக்கிறாங்க. அதாவது அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை வந்து கவனிக்கணும். 18 கேரட்டா இல்லை 22 கேரட்டா அப்படின்றது வந்து பார்த்து வாங்கணும். சின்ன சின்ன கடைகளில் வந்து இந்த மாதிரி தவறுகளும் நடக்குது. ஸோ நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ 18 கேரட் வாங்குறதுனால தப்பு இல்லை, ஆனால் 18 கேரட்டுக்கு வந்து 22 கேரட்டுக்கான அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய அந்த ஒரு அறியாமையை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 18 கேரட்னா இருக்கிறதுலே கம்மியான விலை, 22 கேரட்னா கொஞ்சம் அதிக விலை அப்படின்றது வந்து நார்மலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே அவங்க வந்து பில் போடுறப்ப நம்மளால கேட்க முடியும். இன்னைக்கு வந்து இந்த டேட்டு தானே, இந்த அமௌண்ட்டு தானே 1 கிராம் விற்கிது அப்படின்றது மாதிரி நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா, அடிப்படையாக சில விஷயங்கள் தங்கத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுக்கான கேள்வி வந்து கேட்க முடியும். ஸோ தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்றது வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி 18 கேரட் வாங்குறது அப்படின்றதும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கான உண்மையான அமௌண்ட்டு தான் கொடுத்து வாங்குறோமா அப்படின்றதுல கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. இதெல்லாம் வந்து சொல்லணுன்ட்டு இருந்தேன். 18 கேரட் வாங்கலாம், அது வந்து நம்மளுடைய பட்ஜெட் பொறுத்து தான். ஸோ வந்து முதல் முன்னுரிமை அப்படின்றது வந்து 22 கேரட் கொடுங்க. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 18 கேரட் வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் 18 கேரட் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்றப்போ அதுக்கு அந்த கடையில் ரீசேல் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் வந்து நான் திரும்ப இதை வந்து கொண்டு வந்து விற்கிறப்போ அன்னைக்கு தங்கத்தோடைய விலைக்கு ஏற்றது மாதிரி எடுத்துக்குவீங்களா அப்படின்றத கன்ஃபார்மாக கேட்டுட்டு அவங்க வந்து ஆமாம் அது மாதிரி தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து 18 கேரட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.